ரூபாய் கடன் வாங்கி மக்களை படிக்க வச்ச தந்தை சில நிமிடம் லேட்டால் நீட் தேர்வு எழுத முடியாமல் கதறிய மாணவி. தேர்வு மைய வாசலில் நடந்த காட்சி நாட்டையே கண்கலங்க வைத்திருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு சம்பவம் தற்போது நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராகினி என்ற மாணவி மருத்துவராக வேண்டும் என்ற கனவுடன் நீட் தேர்வு எழுத சென்றிருந்தார். தினக்கூலி தொழிலாளியான அவரது தந்தை மகளின் படிப்புக்காக சுமார் ரூபாய் கடன் வாங்கி லேப்டாப் மற்றும் ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது. தினமும் பல மணி நேரம் படித்து எப்படியாவது இதய நோய் மருத்துவராக வேண்டும் என்ற இலக்குடன் ராகினி தயாராகி வந்துள்ளார். ஆனால் தேர்வு நாளில் பெய்த கனமழை மற்றும் வழியில் ஸ்கூட்டர் டயர் பஞ்சர் ஆனதால் தேர்வு மையத்திற்கு சில நிமிடங்கள் தாமதமாக வந்துள்ளனர். அப்பொழுது தேர்வு மைய நுழைவாயில் பூட்டியுள்ளதால் மாணவியும் அவரது தந்தையும் அதிகாரிகளுடன் அனுமதி கேட்டு கெஞ்சியுள்ளனர். ஒரு கட்டத்தில் அதிர்ச்சியிலும் வேதனையிலும் தந்தை தேர்வு மைய வாசலிலே மயங்கி விழுந்த சம்பவம் அங்கிருந்தவர்களை கலங்க வைத்தது. பின்னர் மாணவி உள்ளே அழைத்து செல்லப்பட்டாலும் பயோமெட்ரிக் பதிவு செய்யும் ஆன்லைன் போர்ட்டல் மூடப்பட்டதால் தேர்வு எழுத முடியாமல் போயிற்று. யாரும் இதய நோயால் தங்களின் அன்பு கூறியவர்களை இழக்கக்கூடாது என்பதற்காக மருத்துவராக ஆசைப்பட்டேன் என்று மாணவி கண்ணீர் மல்க கூறியுள்ளார். இந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி வருகிறது. சில நிமிடங்கள் தாமதமானதுக்காக ஒரு மாணவியின் எதிர்காலம் பாதிக்கப்படலாமா? விதிமுறைகளா முக்கியம், மனிதாபிமானம் முக்கியமா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.